அதாவது போன வாரம் நான் சொன்ன மாதிரி அந்த உயிர் காக்கும் உண்ணா நோன்பு, அதாவது ஃபாஸ்டிங்கை பற்றியே நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன். சாரும் சொன்னார் அது வந்து ஒரு டீடாக்டிஃபிகேஷன் நல்லது, அதை பற்றி சொன்னார். அதை வந்து நான் வந்து தொடர்ச்சியாக பேசுகிறேன். உண்ணா நோன்பை பற்றி நான் வந்து இப்போ போன வாரம் பேசும்போது கழிவுப் பொருட்கள் வெளியேற்ற பற்றிலாம் சொன்னேன். உடலில் கழிவுப் பொருள்களாகவும் வேண்டாத சுமையாகவும் நோய் தரும் நஞ்சாகவும் நோய்பட்ட திசுக்களாகவும் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் உடலிலிருந்து வெளியேற்ற இயற்கை கொள்ளும் வழிகளில் உண்ணாவிரதம் மிகவும் சிறந்தது. நம்ம சாப்பிடாம இருந்தாலே நம்ம உடம்புல உள்ள கழிவுலாம் வெளியேறிடும். உணவை நீக்கியவுடன் வெளியேற்றப்படும் பொருள் அதிகமாக இருக்கிறது, பின்பு குறைந்து மிக மிக கொஞ்சமாக ஆகிறது. இதுதான் உடலில் சாதாரணமாக ஏற்பட வேண்டிய கழிவுப் பொருளின் அளவு. உண்ணாவிரதம் தொடர்ந்து நடக்கும்போது இரத்தமும் நிணநீரும் தூய்மையாக்கப்படுகின்றன, குவிந்து கிடந்த கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்படுகின்றன. அதனால நான் வந்து எப்பயாவது தாட்டி ஒரு நாள் சாப்பிடாம, ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா கவலைப்படக்கூடாது, ஒரி பண்ணக்கூடாது. ஐயோ சாப்பிடுறேன், அது உடம்புக்கு நல்லது. அதை வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புல உள்ள கழிவு பொருள்லாம் வெளியேறும், உடம்புக்கு நல்ல, உடம்பு நல்ல சுத்தமாகும் என்று நினைச்சுக்கணும். நரம்பு மண்டலம் தண்ணீர் நீருள் கிடக்கும் வேர்த்தொகுதி போல அமைதி அடைகிறது. அந்த நரம்பு மண்டலமும் அமைதியாகும் அந்த நேரத்துல. நரம்பு மண்டலத்தின் அமைதியால் மூளை நரம்பணுக்கள் தவிர அங்கு வேறு எதுவும் இல்லை. மூளை வந்து சாந்தமுறுகிறது. உடல் வலியாலும் கிளர்ச்சியாலும் ஏற்பட்ட துன்ப தீய நினைவுகளில் மூழ்கி கிடந்த எண்ணங்கள் வெளியேற நல்லெண்ணங்களும் இன்ப நினைவுகளும் குடிபுகுகின்றன. இயக்கமற்ற முறையில், அதாவது உடலுக்கு பயன்படாது இருந்த பொருள்கள் கரைவதால் வேண்டாத அதிக சுமை நீங்குகிறது. இதை ஒரு வரம் என்றே சொல்ல வேண்டும். எடை குறைவது என்பது உடற்பாதுகாப்புக்கான பாதுகாப்பான ஒரு இயற்கை வழி. பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலை பெறும் என்று சொல்வார்கள். பிண்டம் சுருங்கின், வயிறு குறைஞ்சா பிராணன் நிலை பெறும். ஆனால் உண்ணாவிரதம் இருக்கும்போது உடலில் தளர்வும் பலவீனமும் ஏற்படுகிறதே, அது ஏன்? அவை உணவின்றி இருப்பதால் ஏற்படுவன அல்ல, நோயால் விளைந்த நஞ்சே காரணம். அடுத்ததாக மனமும் பயன்களும் என்ற தலைப்பில் நாம் உண்ணாவிரதத்தின் சிறப்பை பார்ப்போம். உண்ணா நோன்பின் போது மனதில் தூய நினைவுகள் பெருகி ஓங்கி மனதின் சக்தி அனைத்தும் அதிகமாக வளர்கின்றன. இது ரொம்ப முக்கியமானது. பகுத்தறிகின்ற ஆய்வு நிலை வளர்கின்றது. நினைவு கூறும் சக்தி மிகுகிறது, மெமரியும் இன்க்ரீஸ் ஆகும். பொருளை ஒன்றோடொன்று இணைத்து காணும் அறிவும், கண்டு கேட்டு உற்று உணர்ந்து அறியும் கவன நிலையும் அதிகமாகிறது. உள்ளுணர்வு, அன்பு, பரிவு என்று ஆன்மீக பண்புகளாக நாம் கூறுபவையெல்லாம் அளவில் மிகுகின்றன. அறிவிலே தெளிவும் உணர்ச்சி போராட்ட களத்திலே அமைதியும் ஏற்படுகின்றன. நாம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஒரு நிமிடம். உண்ணா நோன்பின் போது நம்ம உண்ணாம இருந்தா மனதில் தூய நினைவுகள் பெருகி ஓங்கி மனதின் சக்தி அனைத்தும் அதிகமாக வளர்கின்றன. பகுத்தறிகின்ற ஆய்வு நிலை வளர்கிறது. நினைவு கூறும் சக்தி மிகுகிறது. பொருளை ஒன்றோடொன்று இணைத்து காணும் அறிவும், கண்டு கேட்டு உற்று உணர்ந்து அறியும் கவன நிலையும் அதிகமாகிறது. உள்ளுணர்வு, அன்பு, பரிவு என்று ஆன்மீக பண்புகளாக நாம் கூறுபவையெல்லாம் அளவில் மிகுகின்றன. அறிவிலே தெளிவும் உணர்ச்சி போராட்ட களத்திலே அமைதியும் ஏற்படுகின்றன. உணவில்லாமல் இருப்பதால் புலன்கள் செயலற்று விடும் என்று பொதுவாக சொல்வார்கள். பசி மயக்கத்தால் கண்களில் பார்வை மங்க, காதுகளின் கேள்வி தேய, முகரும் ஆற்றல் போக என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போவது உண்டு.
ஓரளவு இது உண்மைதான். ஆனால் ஒரு விளக்கம், அது உண்ணாவிரதத்தின் போதல்ல, பட்டினியின் போது. பட்டினி இருந்தால் அதெல்லாம் வரும். உண்மையில் இந்த நம்பிக்கைக்கு மாறான நிலையையே நாம் காண்கிறோம். வயிற்றிலே நிறைய சோறு அடைத்தவுடன் பையன் வகுப்பிலே தூங்குகிறான். அவன் கண்கள் கரும் பலகையையோ புத்தகத்தையோ காண மறுக்கின்றன. ஆசிரியர் சொல்லும் சொற்கள் அவன் செவிப்பறையில் படுவதே இல்லை. பட்டாலும் உணர்வலைகளை ஏற்படுத்த வல்லமையின்றி தேய்ந்து போகின்றன. ஸோ பல நூறு ஆண்டுகளாக கற்றறிந்த அறிஞர்கள் சொல்லி வருவது உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல என்பதுதான். அதாவது வயிறு நிரம்பியவருக்கு சிந்தனை பிறக்காது என்று பண்டைய காலத்தில் ரோமானியர்களும் சொல்வார்களாம். அது உண்மை. அதனால்தான் மூளையால் உழைப்பவர்கள் அறிஞர்கள் எல்லாம் அளவோடு கொஞ்சமாக எளிய உணவை உண்டு வருகிறார்கள். ராமலிங்க அடிகளை பற்றி அனைவரும் அறிவோம். வள்ளல் பெருமான் சன்மார்க்க தத்துவத்தை மட்டும் அறிவுறுத்தியவர் என்று நாம் எண்ணுவோம். அவர் எல்லா மதங்களையும் கலந்து நின்ற வித்தகர் என்பது ஒரு புறம் இருக்க, உணவு மறுத்தலை அவர் எவ்வளவோ இடத்தில் பேசியிருக்கிறார், புகழ்கிறார். அவரேதான் எத்தனை நாட்கள் உணவின்றி இருந்து தெளிந்திருக்கிறார் ராமலிங்க சுவாமிகள். இன்று திருவருட்பாவின் பல்லாயிரம் பாடல்களை நாம் எல்லாம் ஊனும் உயிரும் உருக படித்து பயன்பெறுகிறோம் என்றால், அந்த மரணமிலா பெருவாழ்வை, சாகாத கல்வியை அடிகள் பெற காரணமாயிருந்தது மூன்றே. அவர் சொல்கிறார், தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்று ராமலிங்க பெருமான் சொன்னார்கள். பசித்திரு, ஸோ அதுதான் உண்ணொன்று. ஸோ வள்ளற் பெருமானை விட நாம் எல்லாம் அவரை வழிபட்டு வருகிறோம். அல்லது நம்மை விட அவர் தாழ்ந்தவர் என்று சொல்லும் நாம் சொல்ல மாட்டோம். அவர் அந்த உயர்ந்த நிலையை அடைய கை கொண்ட வழி பசித்து இருத்தல். பசித்திருத்தல் என்றால் என்ன? உணவிருந்தும் உணவை மறுத்து தனிமையில் அமர்ந்த நிலை. உணவிருந்தும் உணவை மறுத்து தனிமையில் அமர்ந்த நிலை. அவ்வாறு பசியெனும் உணர்வால் மூழ்கி தனியாக அவர் இருந்தபோதே விழித்திருக்கவும் முடிந்தது. ஸோ தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. பசியினால தனித்திருந்தாரு, அதனால அவரால் விழிப்புணர்வுடன் இருக்க முடிந்தது. விழிப்பு உடல் உறக்கம் என்னும் புறநிலையில் மட்டுமல்ல, உயிரிறக்கம் என்னும் அக உறக்கத்திலும் தான். அறியாமை தூக்கத்திலிருந்து அவர் விழித்தெழுந்தார். அறிவு விளக்கத்தோடு ஆன்ம விளக்கமும் பெற்றார். ஏறா நிலைமிசை ஏறி ஆறாறு தத்துவங்களையும் அருட்பெரும் ஜோதி மூலம் கண்டார், பசியனும் நுட்பமான உணர்வால். ஸோ ராமலிங்க சுவாமிகள் ஏறா நிலைமிசை ஏறி ஆறாறு தத்துவங்களையும் அருட்பெரும் ஜோதி மூலம் கண்டார், பசியனும் நுட்பமான உணர்வால். பசியினால அவர் ஆறாறு தத்துவங்களையும் அருட்பெருஞ்சோதி மூலம் கண்டார். அதுதான் அவர் ஃபாலோ பண்ணது. தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டுங்க. தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. செல்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, கிடையாது, அது கிடையாது. தனித்திருந்தா நமக்கு பசியோடு இருந்தா நம்ம விழிப்புணர்வு அதிகமாகும். அதனால நம்ம செயல்பாடுகள் அதிகமாகும், செயல்பாடுகள் சிறப்படையும். ஸோ உணவின்றி இருக்கும்போது எப்படி மனத்தின் சக்திகள் ஓங்கி வளர்கின்றன என்பதை பார்ப்போம். முதலாவதாக, உணவின்றி இருக்கும்போது எப்படி மனதின் சக்திகள் ஓங்கி வளர்கின்றன. முதலாவதாக, நச்சு பொருட்கள் நீக்கப்படுவதால் ரத்தம் தூய்மை அடைகிறது. ஸோ நம்ம ஒரு உணவு சாப்பிடாம இருந்தால் நம்ம ரத்தம் தூய்மை அடையுமா. தூய்மையான ரத்தம் கிடைத்தால் மூளையில் தெளிவான சிந்தனை பிறக்கும் என்பது கண்கூடாக காணப்பட்டது. இரண்டாவதாக, எல்லா உறுப்புகளும் ஓய்வில் இருப்பதால் உடலில் செலவாகும் சக்தி சேமிக்கப்பட அது மூளையில் இயக்கத்திற்கு பயன்படுகிறது. இன்றைய நாகரிக வாழ்வு
மனித மனத்தின் சக்தி அனைத்தையும் தேக்கி செயலற்று கிடத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மருந்து எனும் பெயரால் நாம் உட்கொள்ளும் அளவிலா பொருள்களும் பெருந்தீனையும் விளைவிக்கும் தீமை மிகவும் பெரிது. இன்னும் ஒரு பெரிய நன்மை உணவு மறுத்தல் மூலம் பெறுவது காம உணர்ச்சி தணிதலே. உணர்ச்சி என்பதை விட வெறி என்பதை அது சொல்லலாம். விலங்குகள் கூட செம்மையாக இயங்குவதாக தெரிகிறது. குளிர்காலத்தில் உறங்கி பின்பே வாழ்வின் தேட்டத்தை நோக்குகிறது. மனிதனுக்கு நாளும் பொழுது இல்லை. வரலாற்றின் ஏடுகளில் ஒரு பெண்ணிற்காக அல்லது பெண்ணால் அழிந்த பேரரசுகள் பல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்று பழைய இந்தியாவில் துறவு நிலை ஏற்க வருவோர் பல கட்டுப்பாடுகளுக்கும் விதிகளுக்கும் உடன்பட்டு தம்மைத்தான் வெல்ல வேண்டும். அப்படி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்க அவர்கள் மேற்கொண்ட வழிகளில் தலையானது உணவு மறுத்தலே. நாம் ஊனினை உருக்க வேண்டாம், ஆனால் உணர்ச்சிகளின் பேயாட்டங்களுக்கு ஆளாகாமல் இருப்போம். வயிறார உண்டு மனமாற மகிழ்வோம் என்ற நிலை போய் வயிறு புடைக்க தின்று மனம் நோக வாழும் நிலை நமக்கு கூடாது. உண்ணவே வாழ்கின்றனர் இன்றைய மனிதர், வாழ உண்ணவில்லை. வாழ்வதற்காக உண்பவர் வாழ்க்கை நெறிகளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும். உண்பதற்காக வாழ்பவரிடம் ஒழுக்கம் எவ்வாறு குடியிருக்கும்? அவர்களை வாயுணர்வின் மாக்கள் என்றே வள்ளுவர் சொல்லுவார். பஞ்சின் பொதி போல் ஊதிப்பருத்த உடலை பெரிதாகவும் போற்றுதற்குரியதாகவும் எண்ணி அதை பேண எத்தனை பணத்தை, பொன்னை, பொருளை செலவிடுகின்றனர். நாளுக்கு பல வேளை உணவு, கொழுப்பும் சதையும் உடலில் ஊற ஊற பேய்மையுணர்ச்சிகளும் நஞ்செண்ணங்களுமே மனதை ஆட்டி பாழாக்குகின்றன. நோயுறும் போதனும் மீதுனை மறுத்து அளவோடு உண்ணும் நலமிக்க பாதையில் நாம் வாழ வேண்டும். அதாவது ஒரு கவிஞர் சொல்லுகிறார், பித்து பிடித்தவர் மத்தியில் வாழ பிறவி நாம் பெற்றிடினும் அந்த உத்தமர் கூட்டம் உயரவோர் நாள் உயிரையும் வேள்வி செய்யும். அதாவது மனிதனின் அளப்பரிய சக்திக்கும் உயர்வுக்கும் மூலமாக இருப்பது நமது மனம்தான். மனிதனின் அளப்பரிய சக்திக்கும் உயர்வுக்கும் மூலமாக இருப்பது நமது மனம்தான். தெளிதல் என்று ஒரு சொல் தமிழில் உண்டு. அதாவது மனம் தெளிதல் என்று அதை சிறப்பாக குறிப்பார்கள். காலையில் காருருளை கிழித்து முருகப்பெருமானின் சுடர்வேல் போல் வரும் கதிரவனை தெளிவே என்று அடியார்கள் அழைப்பார். அடியார்களின் துன்ப இருளையெல்லாம் பிரிந்து ஓடச் செய்யும் ஆண்டவனின் பேரருளையும் தெளிவே என்று உணர்ந்து போற்றுவர். அந்த மனதின் தெளிவு இல்லாமல் சித்தம் குழம்பியவர்களாய் எத்தனையோ நல்லவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் தெளிந்த நல்மனம் உடையோராக இன்பம் மருந்து ஒன்று உண்டு, அதுவே உண்ணா நோன்பு. தெளிந்த நல்மனம் உடையோராக இன்ப மருந்து ஒன்று உண்டு என்றால் அது ஃபாஸ்டிங், உண்ணா நோன்பு. ஆம், அது உண்மை. உணவின்றி ஓய்வு கொண்டு மனமும் மெய்யும் தூய சிந்தனைகளில் மூழ்கும் போது உள்ளத்தின் வலிமையும் ஆன்மீக விளக்கமும் பெருகுகின்றன என்பதை நாம் அறிவோம். கொஞ்சம் மாற்றி சொன்னால், சிறுவர் பலர் கல்லறிந்த தடாகத்தில் பொங்கி ஓர் ஒழுங்கில்லாமல் வளைந்து தாழ்ந்து சுழித்து குழம்பும் நீரலைகள் போல மனிதனின் மனமும் சிந்தனை குழப்பத்தால் அறிவு மயங்கி தடுமாறுகிறது. தெளிந்த நீரோடையில்தான் கதிரொளிப்பட்டு தகதகக்கும். தெளிந்த அறிவுடையோரிடமே ஆக்க பண்புகள் மலரும். அப்படி தடாகம் அமைதியடைய வேண்டுமானால் அதனுள்ளே மீண்டும் கல்விழாது பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இருக்கும் அலைகள் அடங்கி வேறு கொள்ளும் விழாவிடில் நீர் தெளிவடையும். பித்த நிலையில் இருக்கும் மனிதரே ஏற்கனவே குழம்பி இருக்கிறார். அவரை இன்னும் நாம் குழப்பக்கூடாது. உணவின்றி சில நாட்கள் இருக்க விட வேண்டும். இருக்கின்ற குழப்பங்கள் அடங்கும்.
தெளிவு பிறக்கும். உணவின்றி இருந்தால் தெளிவு பிறக்கும். பின்பு அந்த பித்த நிலையில் உள்ளவருக்கு ஏற்ற உணவை அளவாக நேரமறிந்து கொடுத்து வந்தால் சீராகும். விரைவிலேயே அவருடைய நரம்பு மண்டலம் முறையான ஆளுகைக்கு உட்பட்டு இயற்கையான முறையில் சரியாக இயங்கத் தொடங்கும். பின்பு நம்மோடு அந்த பித்த நிலையில் உள்ளவரும் சேர்ந்து அவரோடு நாமும் சேர்ந்து பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்கிறது என்று நாம் கூறலாம். ஒரு நிமிஷம் மாஸ்டர்ஸ், நான் சார்கிட்ட பேசுறேன். அது வர்றதுக்கு நேரம் ஆயிடுது. கால் பண்றேங்க. ஒன் செகண்ட், 1 minute. மாஸ்டர்ஸ், நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் வரும் வரை நான் தொடர்கிறேன். ஸோ உண்ணா நோன்பு ஃபாஸ்டிங்கால் புலன்களும் பொறிகளும் பற்றி அறிவோம். ஸோ ஒரு குறள்: சுவை ஒளி ஊரோசை நாற்றமென்றிடத்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. திருக்குறள். ஐம்பொறி இன்பமும் ஐம்புலன் இன்பமும் மனிதனுக்கு மட்டுமல்ல, மாக்களாகிய விலங்குகளுக்கும் உண்டு. ஸோ அணுகுகின்ற முறை வேறு. விலங்கிற்கும் கண், காது, மூக்கு, வாய் எல்லாம் உண்டு. அவையும் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிந்து வாழவும் செய்கின்றன. ஆனால் காண வேண்டியவற்றை கண்டு, கேட்க வேண்டியவற்றை கேட்டு, நுகர வேண்டியவற்றை நுகர்ந்து வாழ்பவரே மனிதர்கள். அந்த வகை தெரிந்தவரிடம் உலகமும் அடங்கும் என்பதுதான் வள்ளுவரின் வாக்கு. ஸோ கடவுள் வாழ்வதிலும் அதை வேறு விதமாக கோளில் பொறியியல் குணம் மிளவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று கூறினார். ஆனால் இன்றைய மனித வாழ்விலே இந்த உண்மைகள் இடம் குறைகின்றன. அழகா இருப்பதெல்லாம் தனக்கு வேண்டுமென்று அடம்பிடிக்கும் குழந்தையை போல எதையோ வளர்ந்த மனிதரும் பார்க்கிறார். பாட்டு என சொல்ல எதையோ கேட்கிறார். இவை ஒரு புறம். பல தவறான வழிகளில் பொறிகளை கெடுத்து கொண்டவர்களும் உண்டு.
பள்ளிக்கு செல்லும் நம் தம்பி நம்மை ஏமாற்றுவதாக நினைத்து நாளும் திரைப்படத்தை பார்த்து கண்ணையும் காதையும் கெடுத்துக் கொள்கிறார். இப்படியெல்லாம் ஆகிய பின்பு கண் பார்வை மங்க, காது கேட்காமல் போக, மருத்துவர்களை தேடி அலைந்து காசை பணமாய் கொட்டி வீணாக்கி கண்ணாடியும் சிறு எந்திரமும் பெற்று வாழ்வோர் எத்தனையோ பெயர். அவர்களுக்கு ஒரு நல்ல வழி உண்டு, உண்ணாவிரதம்தான். சில நாட்கள் தொடர்ந்து உணவை மறுத்து இருந்தால் போதும், பொறிகள் விளக்கமடைகிறதை அனுபவத்தில் நாம் காணலாம். லெவன்சீன் என்ற ஒரு அறிஞர் என்பவர் 31 நாள் உணவு இல்லாமல் இருந்து விரதம் கொண்டார். முடிவில் மங்கியிருந்த அவர் பார்வை அதிக திறன் பெற்று முன்பு பார்த்ததை விட இரு மடங்கு தூரத்தில் இருக்கும் பொருளையும் அவரால் பார்க்க முடிந்தது என்று கூறப்பட்டுள்ளது. கண்ணாடி அணிந்திருந்த பலர் பார்வை சக்தி அதிகமாகி பின்னால் கண்ணாடியை நீக்கிவிட்டார்கள். உணவின்றி இருப்பதால் கண் மங்கி விடுகிறது, பார்வை நிலை குலைகிறது என்பதெல்லாம் உண்மையே. பட்டினி கிடப்போருக்கு உணவு உடலுக்கு தேவை எனும் நிலையில் அதை பெற முடியவில்லையானால் இருப்பது அழியும். உணவு உடலுக்கு தேவையில்லை என்ற நிலையில் நோன்பு பூண்டால் வேண்டாதவை வீணானவை மட்டுமே அழியும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் நோன்பும் போகக்கூடாது, போனால் பார்வை மங்கிவிடும். ஆனால் இப்படி மங்குகின்ற பார்வையும் சில நாட்களில் கூர்மையடைந்து பழைய வலிமையுடன் வனப்புடன் திரும்பும் உண்ணாவிரதத்தால். செவிப்புலன் தெளிவடைவதையும் உண்ணாவிரதம் இருக்கும் ஒருவர் காணலாம். காதிலும் நடுச்செவி சூழலிலும் உள்ள நீர்க்கோவைகள் உண்ணாவிரதத்தின் போது நீக்கப்படுவதால் கேள்விப்புலன் அதிக சக்தி பெறுகிறது. பொதுவாக நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களும் காரணமாக இருக்கும். செவிடாக இருப்பவர்களும் அல்லது ஏறக்குறைய செவிடானவர்களும் உண்ணாவிரதம் இருப்பதால் காது கேட்கும் சக்தி பெற்று விடுவார்கள். அப்படி சக்தி பெற்று இருப்பதும் உண்மைதான். மூக்கின் உள்ளே அடிக்கடி நீர்க்கோவை ஏற்படுவதுண்டு. அப்பொழுது முகரும் புலனுணர்ச்சி குறைந்து விடுவதை நாம் காண்கிறோம். இந்த நிலைமையில் உண்ணா நோன்பு கொண்டால் உயிர்த்தறியும் இச்சக்தி அதிகமாகிறது. சளியால் வருந்தி எந்த வாசனையும் நுகரும் சக்தியின்றி மூக்கை சிந்துவதும் கைக்குட்டையில் துடைப்பதுமாக இருப்போர் ஒரு நாள் உணவின்றி இருந்தால் கூட போதும், அதிகப்படியான சிலேத்தும படலம் நீக்கப்பட்டு சளியின் கடுமை குறைவதை அவர்கள் உணர்வார்கள். இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மை. எந்தவித சுவையும் உணர முடியாமல் தான் சளி பிடித்த போது உணவை உண்கிறோம். அதை நாம் உண்ணாவிரதத்தால் கட்டுப்படுத்தலாம். நபிகள் நாயகம் கூறுவது, நோன்பு நோற்பது நம்மை சோர்வாக்கி கொள்ளவோ சோம்பி படுக்கவோ அல்ல. இந்த ரம்ஜான் டைம்ல நோன்பு இருப்பாங்க, அது நம்மை சோர்வாக்கி கொள்ளவோ சோம்பி படுக்கவோ அல்ல, நம்மை சுறுசுறுப்பாக்கி கொள்ளவும் உடம்பின் மாசுகளை அகற்றவும் மனதிற்கு கட்டுப்பாட்டை வளர்க்கவுமே நோன்பு மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே நோன்பின் சோர்வு தெரியாமல் தெரியாது. அடுத்ததாக, இந்த உண்ணாவிரத்தால் என்றும் இளையாய், அதாவது பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதிய மனோன்மணி நாடகத்தில் தமிழுக்கு அது ஒரு முதல் நாடகம், அதுவும் பாட்டால் அமைந்த காவிய நாடகம். நாடகத்தை ஆசிரியர் துவங்குவதற்கு முன்பு தமிழன் அன்னைக்கு வணக்கம் கூறி வாழ்த்துகிறார். இதில் ஒரு தொடர், ஆரியம்போல் உலக வழக்கழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறம் வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே என்பது. இதன் பொருள், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு போன்ற மொழிகளை பெற்றெடுத்து தாயான பிறகும் அவளுடைய அழகும் இளமையும் குறையவில்லையே என்று பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை வியக்குகிறார், வியந்து செயல் மறந்து வாழ்த்துகிறார். நாம் இளமையை நம்மால் பெற முடியுமா? மீண்டும் இளமையை அடையக்கூடியுமா என்று இளையாய் என்று முருகப்பெருமானை வாழ்த்தும் போது நம் நாய் இனிக்கிறது. நம்மால் அந்த நிலையை அடைய முடியாது,
கால தத்துவத்திற்கு அப்பாற்பட்ட பேரருள் தெய்வ நிலை அவர்களுடையது. அதனால்தான் நக்கீரர் அணங்குசால் உயர்நிலை தழி என்று முருகப்பெருமானை பாடுகிறார். ஸோ நாமெல்லாம் காலத்தின் கருவிகள், மாற்றங்களுக்கு வாயில்கள், காலத்தின் கோலத்திற்கேற்ப மாற வேண்டியவர்கள். என்றாலும் ஓரளவு முதுமையின் கொடுமைக்கு முற்றிலும் ஆளாகாமல் நம்மை நாமே திரும்பி பெற முடியும். சிங்கிலேர் என்ற ஒரு அறிஞர் சொல்லுவார், உண்ணா நோன்பின் பின் மிக முக்கியமான அம்சம் அது நமக்கு புதியதோர் நலமிக்க வாழ்வை தருவதுதான். உண்ணா நோன்பின் ஒரு முக்கியமான அம்சம் அது நமக்கு புதியதோர் நலமிக்க வாழ்வை தருவதுதான். முதியவரும் இளையவரும் உண்ணாவிரதத்தினால் புதுப்பிக்கப்படுகிறார்கள். இந்த புதுப்பித்தல் நிகழ்ச்சி உடல் உறுப்புகளில் மட்டுமல்ல, உடலியல் செயல்களிலும் நிகழ்கிறது. வளர்சிதை மாற்றம் பற்றி நாம் தெரிந்துள்ளோம். நம் உடலில் நாம் செய்யும் வேலையினால் இங்கு கையும் காலும் கொண்டும் செய்யும் வேலை மட்டுமல்ல, அமைதியாக ஆடாமலிருந்து சிந்தனை செய்வதும் கூட வேலையே. கையும் காலும் கொண்டு செய்யும் வேலை மட்டுமல்ல, அமைதியாக ஆடாமலிருந்து சிந்தனை செய்வதும் கூட வேலையே. இந்த சக்தி உடலில் உள்ள உயிரணுக்கள் பல எரிவதால் தன்மயமாவதால் கிடைக்கிறது. அதாவது பல கோடி உயிரணுக்கள் ஒரு நாளில் நம்முள் அழிகின்றன. நாம் உண்ணும் உணவால் இன்னும் பல கோடி உயிரணுக்கள் ஆக்கவும் படுகின்றன. ஒரு புறம் அழிவு, இன்னொரு புறம் ஆக்கம். ஒரு புறம் சிதைவு, மற்றொரு புறம் வளர்ச்சி. இந்த இரண்டு நிலைகளில் எதனளவும் தன்மையும் மேலோங்குகிறதோ அதை பொறுத்தே வாழ்க்கை அமையும். உயிர் வாழும் மட்டும் இந்த வளர்சிதை மாற்றம் தொடர்ந்து கொண்டே போகிறது. அழிகின்ற உயிரணுக்களுக்கு பதிலாக வலிமையும் வீரும் கொண்ட புதிய உயிரணுக்களையும் திசுக்களையும் நாளும் புதுப்பிக்கும் வழியால் முதுமை வருவது தடைபடுகிறது. மரணம் எளிதில் வருவதில்லை. நாளும் புதுமையாய் இருக்கும் ஒன்றை அழிவு நெருங்காது. தசரதன் பற்றி சொல்லும் புராண கதையில் கூட கற்பனை அளவு கடந்திருந்தாலும் நாளும் அவர் புதுமையுடன் இருந்ததனாலேயே யமன் கூட பரசுராமன் வடிவில் அவரை நெருங்க முடியவில்லை. அடுத்ததாக நம்முடைய உறுப்புகளின் வண்ணம், வலிமை, உணர்ச்சி, செயலாற்றும் திறன் எல்லாம் தூய்மையாக்கப்படும் உண்ணாவிரத செயலில் ஈடுபட்டு புதியதோர் வகைப்படுகின்றன. நீண்டு நெளிந்து வளைந்து கோடுகளாக பின்னிக் கிடந்த சுருக்கங்கள் எல்லாம் நீக்கப்படுகின்றன. பருக்களும் நிறமாற்றங்களும் மறைந்து தோல் ஒரு அழகான நிறம் பெறுகின்றது உண்ணாவிரதத்தால். கண்களிலே ஒளி, புறத்திலே இந்த மாறுபாடுகள் ஏற்படுகின்றன என்றால் அகத்திலே உள்ளுறுப்புகளிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். செடிகளை இனப்பெருக்க கையாளும் முறையில் ஒட்டு என்பது ஒன்று. விதைகளிலிருந்து புதிய இனங்களை உற்பத்தி செய்வதை காட்டிலும் குருத்துகளை ஒட்டியோ கொம்புகளை இணைத்தோ இருவேறு வகைகளிலிருந்து புதிய விதமான இனத்தை தோற்றுவிப்பது உண்டு. ஒரு செடியின் ஏதாவது ஒரு பாகம் மீண்டும் முழுச்செடியாக மரமாக ஆகும் வல்லமை பெற்றுள்ளது. இதே நிலையை தாழ்ந்த வகை பிராணி கூட்டங்களிலும் காணலாம். அறிவியலின்படி இப்படி தோன்றிய புதிய மகவினம் அது வந்த மூலதாயினத்தை விட இளமையானது என்று கருதப்படுகிறது. பல நாட்கள் உணவின்றி இருக்கும் பிராணிகளுக்கு இப்படி புதுவாழ்வு பெறும் சக்தி அதிகமாகிறது என்பதும் தெளிந்த உண்மை. பேராசிரியர் மார்க்குலிஸ் என்பவர் உண்ணாதிருப்பதால் இந்த செயல் தீவிரம் அடைகிறது என்று கருதுகிறார். உண்ணாவிரதத்தின் போது உயிரணுக்கள் அழிவதில்லை, ஆனால் அளவில் சிறுக்கின்றன. அணுக்கள் சிறுத்தாலும் அவற்றின் உள்ளே இருக்கும் உட்கருக்கள் சிறுப்பதில்லை. அவை முன்பு இருந்தவை போலவே அளவில் இருக்கின்றன. சிறிதாய் விட்ட அணுவில் அதன் தோற்றம் பெரிதாக இருக்கிறது. இந்த நிலையில் இருக்கும் ஓர் உயிரணுவிற்கு உணவு கிடைத்தால் அது வேகமாக உட்கொள்கிறது. கொஞ்சமும் வீணாகாமல் பயனாக்குகிறது. ஊட்டம் அதிகமாகும். புதிய வலிமை நிறைய சேர்க்கிறது. இப்படி கிடைத்த இளமை தோற்றம் நம்முள் சிறப்பாக செயல்படும்.
முதுமை வர காரணங்கள் சரியாக தெரியாத போது இளமை ஏன் பறிபோகிறது என்று அதையே திரும்பி கேட்பதால் புதிய விடை எதையும் காணோம். ஆனால் ஒன்று வேண்டுமானால் சொல்லலாம். உண்ணா நோன்பின் போது வாயை அடக்கி வயிற்றை அடக்கி வேண்டாத பலவித பழக்க வழக்கங்களை மறந்து இருப்பவர்கள் அதற்கு பின்பும் அளவோடு உண்டு வாழ்ந்தால் ஒருவேளை கிடைத்த பேறு நீடிக்கக்கூடும். நோய்க்கு காரணமாகி நோயாகவும் இருந்த கழிவுப் பொருள்களையும் நச்சுப் பொருள்களையும் நீக்கி நோயால் பாதிக்கப்பட்ட பாகங்களும் நலம் அடையுமாறு நோன்பை நோற்றாயிற்று இதை தொடர்ந்து காப்பாற்றிக் கொள்ளவும் உண்டு. ஹைட்ரா, தட்டைப்புழு, பிளினேரியா போன்ற சிறிய பிராணிகளை கொண்டு ஆராய்ச்சி செய்தே உண்ணாவிரதம் இளமையாக்கத்திற்கு உதவி செய்கிறது என்று முடிவிற்கு வரப்பட்டுள்ளது. ஆனால் ஒன்று, உணவை மறுப்பது என்பது வேறு, பட்டினி கிடப்பது என்பது வேறு. பேராசிரியர் சைல்ட் என்பவர் சொல்லுவார், நிறைய உணவை தின்று வாழும் சில உயிரினங்கள் தங்கள் வாழ்க்கையே 3 அல்லது 4 வாரங்களில் முடித்து விடுகின்றன. ஆனால் உணவு சரியாக கிடைக்காமல் ஓரளவு வளர்ச்சி குன்றுமானால் அவை இளமையோடு 3 ஆண்டு காலம் கூட வாழ முடியும். சில நாட்கள் உணவின்றி இருப்பதால் முதுமை தடைபெறுகிறது. பேராசிரியர் ஹக்ஸி என்னும் உயிரியல் நூலாசிரியரை நாம் அறிவோம். அவர் அற்புதமான சோதனை செய்தார். சில மண்புழுக்களை எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு அவை எப்படி உண்ணுமோ அந்த வழக்கமான உணவை தந்து வந்தார். ஆனால் ஒரு புழுவை மட்டும் தனியாக பிரித்து சில வேளை உணவு தராமல் வெறுமனே இருக்க செய்தார். தொடர்ந்து ஒரு முறை உணவில்லை என்ற நிலைக்கு அது ஆனது. அதனுடன் வாழத் துவங்கிய புழுக்கள் அழிந்து அவற்றின் தலைமுறைகளாய் வந்த 19 இனம் அழிந்த பின்பும் அது உயிரோடு வாழ்ந்து வந்ததாம். வேறுபாடு சில வேளை உணவின்றி இருந்ததே. உடம்பே ஒரு சுமைதான். சுமை மட்டுமல்ல, சில சமயம் அதிகப்படியாக இருக்கின்ற உடல் ஆபத்தாக கூட முடியுமாம். உயிர் சக்தி தொடர்ந்து அமைதியாக நீடிக்க வேண்டுமென்றால் இந்த அதிக பகுதிகளை நாம் நீக்க வேண்டும். நம் உடலுள்ளேயே தோன்றும் நச்சுக்களும் குடலில் ஏற்படும் புளிப்பு, அழுகல் போன்ற செயல்களையுமே வாழ்க்கையின் எல்லையை நிர்ணயிக்கின்றன. உண்ணாவிரதத்தால் இவை நீக்கப்படும். உண்ணாவிரதத்தால் குடலில் ஏற்படும் புளிப்பு, அழுக்கு போன்ற செயல்கள் எல்லாம் நீக்கப்படும். புழு ஒன்று சிலவேளை உணவை விட்டு 19 தலைமுறை தாழ்ந்தது 19 தலைமுறை வாழ்ந்தது என்று சொல்வது அதன் நீடித்த ஆயுளையே காட்டுவதற்காகவே. அதற்கேற்பட்ட நியதி மனிதர்க்கும் பொருந்தும். உணவின்றி இருக்கும்போது கண்ணிற்கும் தெரியாத அளவு மிக மிக சிறுத்து உணவு கிடைக்கும் போதெல்லாம் உண்டு விசுவரூபத்தை அடைவார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்நாள் நீடிக்க சில வேளை உணவை இடையிடையே நீக்கி வருவதே சிறப்பு என்பதே இதன் கருத்து. சுருங்க சொல்வோமானால், நச்சு பொருட்கள் நீங்க, உடல் தூய்மை பெற, குருதியில் புதிய ஓட்டம் துவங்க நச்சு பொருள்கள் நீங்க, உடல் தூய்மை பெற, குருதியில் புதிய ஓட்டம் துவங்க, உறுப்புகள் புதுப்பிக்கப்பட, புலன்கள் கூர்மையடைய, செரிப்பும் உட்கவர்தலும் செயலோங்க, உயிரணுக்களும் திசுக்களும் இளமையாக்கம் பெற ஒரு புது வாழ்வு என்றும் இளைஞனாய் அழகனாய் இருக்கும் வாழ்வு தருகிறது. ஒரு முறை காந்தியடிகளை கவனித்துக் கொண்டிருந்த மருத்துவர்கள் அவர் உண்ணாவிரதம் மேற்கொண்ட 10ஆம் நாளன்று கீழ்கண்ட அறிக்கையை விடுத்தனர். 64 ஆண்டுகள் அவருக்கு. ஆனாலும் உடலியல் இயக்க முறைகள் பார்க்க போனால் மதிப்பிற்குரிய இந்திய தலைவர் காந்தியடிகள் 40 வயது ஆன ஒருவர் போல உடல் நலம் இருக்கிறார் என்று மருத்துவர்கள் கூறினார்கள்.